பாமக தலைவராக அன்புமணி செயல்பட்டு வரும் நிலையில் தலைவர் பதவியை எடுத்துக் கொள்வதாக டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். மேலும் விவரங்களை பகிரலாம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் தற்பொழுது தன்னைத்தானே பாமகவின் தலைவராகவும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாமகவின் தலைவராக இருந்த தனது மகன் அன்புமணி ராமதாஸை அந்த பொறுப்பிலிருந்தும் தற்பொழுது ராமதாஸ் விடுவித்திருக்கின்றார். அன்புமணியை தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவித்துவிட்டு அந்த பொறுப்பை தானே எடுத்துக் கொள்வதாகவும் இன்று முதல் பாமகவின் தலைவர் நான் தான் என்ற ஒரு அறிவிப்பினை தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தலைவராக இருந்த தன்னுடைய மகனை அந்த பொறுப்பிலிருந்து விடுவித்திருக்கக்கூடிய ராமதாஸ் அன்புமணி ராமதாஸை செயல் தலைவராக தேர்தல் கால பணிகளுக்காக நியமனம் செய்வதாகவும் ஒரு புதிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். திண்டிவனத்தில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கக்கூடிய தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர் சந்தித்த மருத்துவர் ராமதாஸ் அதிரடியாக இந்த ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி பகுதியில் நடைபெற்ற பொழுது ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையில் இருந்த அந்த கருத்து மோதல் வெளிப்படையாக தெரிய வந்தது. ராமதாஸ் அவர்கள் ஒரு சில நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். அதன்படி முகுந்தன் என்பவரை கட்சியில் சேர்த்துக் கொள்வதாக ராமதாஸ் அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். ஆனால் அதனை அன்புமணி ராமதாஸ் ஏற்க மறுத்து குடும்பத்திற்குள்ளேயே எத்தனை பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள முடியும் என்று பகிரங்கமாக அந்த பொதுக்குழு மேடையிலேயே அவரும் ராமதாஸுக்கு எதிராக கருத்துக்களை சொன்னார். எனவே ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவர் இடையிலும் கடும் கருத்து மோதல் இருப்பது பொதுக்குழுவின் மூலமாக வெட்ட வெளிச்சமாகி இருந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது பாமகவின் நிறுவனராக இருக்கக்கூடிய தானே பாமகவின் தலைவராகவும் செயல்பட போவதாக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டு 1989 முதல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராகவே இருந்து வந்த ராமதாஸ் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் என்ற 2 பொறுப்புகளை சேர்த்து வகிக்க உள்ளதாக அதிரடியாக அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். அன்புமணியை அந்த தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவித்திருக்கின்றார் ராமதாஸ். அதே நேரம் அன்புமணி தரப்பிலிருந்து இதுவரை எந்த விதமான இதற்கான பதிலடி நடவடிக்கையில் அவர்கள் இதுவரை ஈடுபடவில்லை. அன்புமணி ராமதாஸ் தரப்பிலிருந்து எந்த தகவலும் இதற்கு ராமதாஸினுடைய அறிவிப்பு தொடர்பாக அன்புமணியின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. ஏற்கனவே கடந்த சில மாதங்களாக, அதாவது பொதுக்குழுவில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் தனியாக நிர்வாகிகளை சந்தித்து வருவதாக சொல்லப்பட்டது. சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திற்கு தனியாக நிர்வாகிகளை வரவழைத்து தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அன்புமணி சந்தித்து வருகின்றார் என்றெல்லாம் தகவல் வெளியாகி இருந்தது. என்றாலும் அன்புமணி ராமதாஸுக்கே பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளும் ஆதரவாக இருந்ததன் காரணமாக முகுந்தன் உள்ளிட்டவர்களுடைய நியமனம் தொடர்பாக அன்புமணி ராமதாஸின் நிலைப்பாட்டை பார்த்து ராமதாஸ் அவர்கள் பின்வாங்கி கொண்டார் என்றெல்லாம் தகவல் வெளியாகி இருந்த நிலையில் ராமதாஸ் தற்பொழுது தைலாபுரம் தோட்டத்தில் அதிரடியாக தனக்குத்தானே தலைவர் பொறுப்பை எடுத்துக் கொள்வதாக இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். எனவே பாமகவின் செயல் தலைவராகத்தான் இனிமேல் அன்புமணி செயல்பட முடியும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டத்தை விரைவில் மேற்கொள்ள உள்ளதாகவும் ராமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். பாமகவை பொறுத்தவரை 1989 உருவாக்கப்பட்ட கட்சி என்றாலும் அந்த கட்சியினுடைய நிறுவனராக மட்டும்தான் ராமதாஸ் இருந்து வருகின்றார். பாமகவின் தலைவராக ஜி.கே. மணி ஏற்கனவே நீண்ட காலம் பாமகவின் தலைவர் பொறுப்பில் ஜி.கே. மணி தான் இருந்தார். அவரிடம் இருந்து தலைவர் பொறுப்பு அன்புமணி ராமதாஸுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மாற்றப்பட்டது. எனவே தொடர்ந்து அன்புமணியே பாமகவின் தலைவராக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையில் கருத்து மோதல் இருந்ததாக சொல்லப்பட்டது மீண்டும் ஒரு முறை பொதுவெளிக்கு விமர்சனப்படக்கூடிய வகையிலே வெளியில் வந்திருக்கின்றது. பொதுக்குழுவில் நடைபெற்ற அந்த கூட்டத்திற்கு பிறகு 2 பேருமே ஒரு சில நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக தொடர்ந்து மாறுபட்ட கருத்துக்களை சொல்லி வந்ததன் காரணமாக தற்பொழுது அந்த சண்டை பொது தலைவர் யார் என்பது வரை நீண்டு கொண்டிருக்கின்றது. தலைவராக தற்பொழுது நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸே இருப்பேன் என்ற கருத்தை தனியாக அவர் செய்தியாளர்களை சந்தித்து வெளியிட்டிருக்கின்றார். மேலும் ஜி.கே. மணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் ஒரு சிலர் ராமதாஸுக்கு ஆதரவாக தொடர்ந்து இருந்து வருவதாக சொல்லப்படுகின்றது. என்றாலும் பெரும்பாலான மாநில மாவட்ட நிர்வாகிகள் அன்புமணி வசமே இருந்தாலும் பாமகவினுடைய எதிர்காலம் தற்பொழுது கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விதமாக ஒரு அறிவிப்பினை ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் என்றே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் தரப்பில் பார்க்கின்றார்கள். ஏனென்றால் தலைவர் பொறுப்பை அவர் எடுத்துக்கொள்வதாக இந்த திடீரென அறிவிப்பை வெளியிட்டிருப்பது என்பது பாமகவின் தொண்டர்களுக்கிடையே ஒரு மன குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமான ஒரு அறிவிப்பாக அமைந்திருக்கின்றது. என்றாலும் பாமகவின் நிறுவனராக நீண்ட காலமாக அந்த பாமகவின் நிறுவனர் என்ற முறையில் நீண்ட காலமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்காக தொடர்ந்து ராமதாஸ் அவர்கள் உழைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு ஆதரவாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு தரப்பினர் திரளக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கின்றது. அதன்படி நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் இனிமேல் பாமகவின் தலைவராகவும் இருப்பார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக தலைமையிலான கூட்டணியிலே தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்றது. இந்த நிலையில் பாஜகவுடன் யார் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப் போகின்றார்கள், அன்புமணி பேசுவாரா அல்லது ராமதாஸ் பேசுவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அதனை ஒட்டி
தலைவராக நீங்கள் உங்களை அறிவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், பாஜகவுடனான கூட்டணி தொடருமா என்ற கேள்வி செய்தியாளர் சந்திப்பில் முன்வைக்கப்பட்டது. அதற்கு நிர்வாகிகளுடன் ஆலோசித்து நான் பதில் கூறுவேன் என்ற ஒரு கருத்தை ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஏனென்றால் கடந்த காலத்திலேயே மருத்துவர் ராமதாஸ் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்பியதாகவும், ஆனால் அன்புமணி ராமதாஸ் தான் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்பி விடாப்பிடியாக இருந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டார் என்றெல்லாம் அரசியல் களத்திலே பலவாறாக கருத்துக்கள் பேசப்பட்டன. அது மட்டுமல்லாமல் ராமதாஸ் எடுத்திருந்த அந்த அதிமுக சார்பு நிலைப்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருந்தால் 2 கட்சிகளுக்கும் பலனாக இருந்திருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அன்புமணி எடுத்த அந்த பாஜகவுடன் கூட்டணி என்ற முடிவின் காரணமாக பாமகவிற்கு பாதகமான ஒரு சூழலே ஏற்பட்டு விட்டது. எனவே அன்புமணியினுடைய தேர்தல் நிலைப்பாடு வேறாக இருக்கின்றது, ராமதாசினுடைய தேர்தல் நிலைப்பாடு வேறாக இருக்கின்றது. ராமதாஸை பொறுத்தவரை அதிமுக சார்பு மனநிலையோடு தான் இருந்தார், அன்புமணி எப்பொழுதும் பாஜக சார்பு நிலையோடு இருக்கின்றார் என்றெல்லாம் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடையே 2 மாறுபட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டு வந்தன. இந்த நிலையில் தான் தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் தலைவர் பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு அன்புமணியை தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவித்திருப்பதாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அதிரடி அறிவிப்பின் காரணமாக கூட்டணி தொடர்பான பாமகவின் நிலைப்பாடு மாறுமா, மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்குமா அல்லது பாஜக கூட்டணியிலேயே தொடருமா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அதிமுக வந்தால் பாமகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது போன்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அதை கேட்கும் பொழுது கூட பாஜகவுடன் நாங்கள் கூட்டணியை தொடருவோம் என்று ராமதாஸ் தெரிவிக்கவில்லை. அதை கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. பாமகவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து நிர்வாகிகளுடன் நான் ஆலோசித்து முடிவு செய்வேன் என்று சொல்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.